இந்தியாவில் ஒரு நகரம் இருந்தது. இப்போது இல்லை. கடல் அதை விழுங்கிவிட்டது. ஆனால் அந்த இடம் இன்னும் உங்களை அழைக்கிறது. அந்த இடத்தின் பெயர் தனுஷ்கோடி. இன்று நாம் அந்த மர்மம் நிறைந்த இடத்தின் உண்மை வரலாற்றை பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. தனுஷ்கோடி என்பது தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் தீவின் கடைமுனையில் உள்ள ஒரு இடம். இங்கே இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் சந்திக்கின்றன. இது இயற்கையின் ஒரு அதிசயம். இந்த இடம் ராமாயணத்தோடு தொடர்புடையது. ராமர், லட்சுமணர் மற்றும் அனுமான் தலைமையிலான வானர சேனை தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை வரை கடல் மேல் ராமப் செதுவை ஆதம்ஸ் பிரிட்ஜ் அமைத்தனர் என புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த இடத்திற்கு தனுஷ்கோடி என்று பெயர். ராமனின் வில்லின் நுனி என்று பொருள். 1964 ஆண்டு டிசம்பர் 22 தேதி இது தனுஷ்கோடியின் கருப்பு நாள். ஒரு பயங்கரமான சூறாவளி புயல் இந்த நகரை முழுவதுமாக அழித்தது. ஒரே இரவில் ஒரு நகரம் 1800 பேர் எல்லாமே கடலுக்கு பலியானது. அதற்கு பிறகு இந்த நகரம் கோஸ்ட் டவுன் என்று அழைக்கப்படுகிறது. இன்று தனுஷ்கோடியில் என்ன பார்க்கலாம்? பழைய ரயில் நிலையத்தின் அவல நிலை, உப்பு நீர் சூழ்ந்த தெருக்கள், கடலில் மூழ்கிய வீடுகளின் சுவர்கள், சர்ச் மற்றும் இடிந்த போஸ்ட் ஆபீஸ். இவையெல்லாம் அந்த பயங்கர இரவை நினைவுபடுத்துகின்றன. ஆனால் இன்று இந்த இடம் டூரிஸ்ட்களுக்கு ஒரு அற்புதமான டெஸ்டினேஷனாக மாறியிருக்கிறது. 2 கடல்களின் சந்திப்பை கண்ணால் பார்க்கலாம். நீலமும் பச்சையும் ஒன்றாக கலக்கும் அந்த காட்சி உங்கள் மூச்சை நிறுத்தும். ராமா சேது, ஆடம்ஸ் பிராஜின், இதன் பிரேசஸ் இங்கே இன்னும் தெரிகின்றன. நாசா